சுவாமி, அசதியாக இருந்தால் சென்று படுத்துக் கொள்ள வேண்டியதுதானே? அசதியெல்லாம் ஒன்றுமில்லை. வெறும் கண்களை மூடிக்கொண்டு ஏதேதோ யோசித்துக் கொண்டிருந்தேன். நான் உறக்கத்தை துளைத்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. ஏன் சுவாமி, இன்னும் ஏன் விரக்தியாகவே பேசுகிறீர்கள்? இன்னல்களை எல்லாம் தாண்டி சுமூகமான சூழ்நிலை தொடங்கும் இவ்வேளையில் இன்னும் மாதவனை பற்றிய பழைய விஷயங்களே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? மறக்கக்கூடிய விஷயங்களா நடந்திருக்கிறது. மேகவல்லிக்கு பிறகு வெகு நாட்கள் கழித்து பிறந்த குழந்தை என்பதால் அளவுக்கு மீறி செல்லம் கொடுத்து வளர்த்து விட்டோம். அது மிகவும் வேதனையை தந்து விட்டது. என்ன செய்வது? நாம் ஒன்று நினைத்து வளர்த்தோம், விதி வேறு விதமாக நினைத்து விட்டது. எதற்கெடுத்தாலும் விதியை குற்றம் சொல்லாதே. எல்லாம் நம் மதிமயக்கம், கண்மூடித்தனமான பாசம். பிள்ளைதான் நம்மை கடைசி வரை காப்பாற்றுவான் என்ற மிதமிஞ்சிய எதிர்பார்ப்பு. விளைவு, அவன் தேக வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்ட நாம் மாதவனின் மனதை நல்வழிப்படுத்த தவறிவிட்டோம். அவன் எதற்காக ஆசைப்பட்டாலும் அதை உடனே கொடுத்து அவனை கெடுத்து விட்டோம். வெகு நாட்களுக்கு பிறகு பிறந்த ஆண் குழந்தை அவன். கேட்டதை வாங்கி கொடுப்பதில் எந்த தவறும் இல்லையே சுவாமி. வாங்கி கொடுப்பதில் தவறில்லை. ஒரு பிரயத்தனமும் இன்றி நம் தந்தை நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார் என்ற நினைப்பு அவனுக்கு வந்திருக்கிறது. அதுதான் தவறு. அவன் கேட்டதையெல்லாம் அவனுக்கு கொடுப்பதற்கு முன்பு நாம் அதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பதை அவனுக்கு புரிய வைத்து குடும்ப பொறுப்பை அவனுக்கு நன்றாக உணர்த்திய பிறகு கொடுத்திருக்க வேண்டும். நான் அப்படி செய்தேனா? விளைவு, வேதனையால் மனதில் பெரும் பள்ளம் விழுந்து விட்டது. சரி விடுங்கள், அதையே நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்காதீர்கள். ஒரு நேரத்தில் இதையெல்லாம் எண்ணி பார்த்துதான் மேகவல்லி புக்ககம் செல்லும் போது சீதன வெள்ளாட்டி போல் மாதவனை பெண் மாப்பிள்ளையோடு திருக்கோஷ்டிக்கு அனுப்பி வைத்தோம். சிறு சிறு வேலைகளை தன் அக்காவிற்கும் செய்து கொண்டு தனக்கும் ஒரு உத்தியோகத்தை தேடிக்கொண்டு பொறுப்பானவனாக ஆக்கிவிடுவான், அல்லது மாப்பிள்ளை அவனை தன் வழிக்கு கொண்டு வந்து விடுவார் என்ற நினைப்பில் தானே மாதவனை அங்கு அனுப்பி வைத்தோம். எல்லாம் சரிதான். நம் பிள்ளையின் புத்தி கோணலுக்கு யாரை குற்றம் சொல்வது? பெற்றோருக்குத்தானே அப்பழி. எது எப்படியோ சுவாமி, மாதவன் இப்போது எவ்வளவோ மாறிவிட்டான். பல நாள் படிந்த அழுக்கு அடித்து தோய்த்தால்தான் விலகும் என்பது பகவான் சங்கல்பம் போலும். ஆமாம், நீ சொல்வதும் சரியாகத்தான் இருக்கிறது. அதன் பிறகு அவனிடம் எத்தனை மாற்றம்! பொறுமை, கனிவான பேச்சு, குடும்ப பொறுப்பு. அதன் வெளிப்பாடாக தன் அக்காவுக்கும் அத்திம்பேருக்கும் வஸ்திரங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறான். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என் மனதிற்கு மிகவும் ஆறுதலாக இருக்கிறது. ஆனால் ஒன்று, இதையெல்லாம் சிலாகித்து மாதவன் பக்கத்தில் இருக்கும் பொழுது புகழ்ந்து பேசிவிடாதே. புரிந்ததா? அம்மா, வாங்க மாப்பிள்ளை. வாம்மா. வாருங்கள் மாப்பிள்ளை. மாப்பிள்ளைக்கு ஏதாவது குடிக்க எடுத்துக்கொண்டு வா. வேண்டாம் மேகவல்லி, குடிக்க கொஞ்சம் ஜலம் மட்டும் கொண்டு வா. ஆகட்டும் சுவாமி. என்ன மாப்பிள்ளை, திடீரென்று வந்திருக்கிறீர்கள்? குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வரவில்லையா? அவசரமாக புறப்பட்டோம், உடனே வந்துவிட்டோம். குழந்தைகளை என் தமையனார் அகத்தில் விட்டுவிட்டு வந்துள்ளோம். அவசரமாகவா? ஏதாவது விசேஷமா? சுவாமி, போதும், விசேஷம்தான். நேரம் எல்லா விதத்திலும் கூடி வந்துவிட்டால் அடுத்தது கல்யாணம்தான். எனக்கு ஒன்றும் புரியவில்லையா மாப்பிள்ளை? என்னமா மேகவல்லி, மாப்பிள்ளை ஏதோ விசேஷம் என்கிறார், கல்யாணம் என்கிறார். என்ன விசேஷம்? யாருக்கு கல்யாணம்? எல்லாம் நம் மாதவனின் கல்யாணம் என்கிற விசேஷம்தான். ஒரு வரன் வந்துள்ளது, அது விஷயமாகத்தான் உடனே புறப்பட்டு வந்தோம். என்ன மாப்பிள்ளை, நிஜமாகத்தான் சொல்கிறீர்களா? நீங்கள் சொல்வதை கேட்டால் மனதிற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. பெண் உங்கள் ஊரா மாப்பிள்ளை? மாப்பிள்ளை, யார் மூலமாக வந்த வரன் இது? சொன்னால் மேலும் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். அடியேனின் ஆச்சாரியார் யமுனாச்சாரியார் சுவாமிகள் அனுகிரகித்து காட்டிய வரன் இது. அவரே நம் மாதவனுக்காக பார்க்க சொன்ன வரன் இது. மாப்பிள்ளை, எனக்கு சந்தோஷத்தில் ஹிருதயம் படபடவென்று அடித்துக் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்கள். அப்பா, பெண்ணகத்து மனுஷால் எல்லாம் எங்கள் ஊருக்கு அருகில்தான். அரியக்குடி. பெண் மகாலட்சுமி மாதிரி இருப்பாளாம், குணவதி. மேகவல்லி சொன்னபடி ஒரு விதத்தில் மகாலட்சுமி தான், உருவத்திலும் குணத்திலும். ஆனால் தயங்காமல் சொல்லுங்கள் மாப்பிள்ளை. செல்வத்தோடு வர இயலாது. என்ன புரியவில்லையா?
ஏழ்மையான குடும்பம் என்று சொல்ல வந்தேன். ஆனால் குணத்தில் ஏழ்மை இல்லை. அது போதுமே. குணபூர்த்தி இருந்தால் அனைத்து செல்வங்களும் தேடி வந்து விடுமே. இந்த வரன் உங்கள் மூலமாகவோ அல்லது ஆச்சாரியார் மூலமாகவோ எப்படி வந்திருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்து உத்தரவாதம் கொடுத்த பிறகு எனக்கென்று தனியாக அபிப்பிராயம் ஒன்றும் இல்லை. மனப்பூர்வமான சம்மதம். சந்தோஷம். மேகவல்லி, உன் அம்மா ஒன்றும் சொல்ல காணோமே. அதைத்தான் இவர் சொல்லிவிட்டாரே. எனக்கும் சம்மதம்தான். சீக்கிரமாகவே இந்த வரனை பார்த்து மேற்கொண்டு ஆக வேண்டியதை பேசிவிடலாமே. பேசிவிடலாம் தான். ஆனால் அதற்கு முன்பு மாதவனிடமும் பேச வேண்டுமே. அவன் அகத்தில் இல்லையா? அவனுடைய விருப்பமும் முக்கியமாயிற்றே. கல்யாணம் அவனுக்குத்தானே. மாதவனின் விருப்பத்தை கேட்க வேண்டாமா? எதற்கு அத்திம்பேர் கேட்க வேண்டும்? உத்தமசீலனாக இரு. எழுந்திரு. மாதவா, உன் சம்பந்தமாக ஒரு விஷயம், உன் கல்யாண விஷயம். அதற்காகத்தான் அடியேனும் உன் அக்காவும் இங்கு வந்திருக்கிறோம். ஒரு நல்ல வரன், உன் விருப்பத்தை அறிந்து கொண்டு மேற்படி பேசி முடிக்கலாம் என்று இருக்கிறோம். அத்திம்பேர், என் விருப்பத்தை கேட்டு பெற வேண்டும் என்ற அளவிற்கு நான் என்ன பெரிய மனுஷனா? இந்த அர்ப்பனுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் சம்மதம்தான். அதற்கில்லை மாதவா. முன்பு ஒரு வரன் வந்தது. 2 வேலி நிலம் மாப்பிள்ளைக்கு இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். அடியேனுக்கு அதில் விருப்பம் இல்லை என்று மறுத்துவிட்டேன். அதேபோல் தன்னிச்சையான முடிவை இவ்விஷயத்தில் அடியேன் எடுக்கப் போவதில்லை. வாழப்போகிறவன் நீ. ஒன்றுமில்லாத ஓர் அகத்திலிருந்து அத்திம்பேர் நமக்கு ஒரு பெண்ணை பார்த்து விட்டாரே என்று நாளை நீ வருத்தப்படக்கூடாது பார். எனவே உன் விருப்பத்தை தெரிந்து கொண்ட பிறகுதான் மற்ற காரியங்கள் எல்லாம். அத்திம்பேர், அடியேன் இன்று நடமாடிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணமே தாங்கள்தான். அடியேனுக்கு இனி முகவரி என்று ஒன்று இருந்தால் அதுவும் தாங்கள் போட்ட பிச்சைதான். முழுவதுமாக தங்களிடம் சரணடைந்து விட்டேன். இதை செய்யடா என்று கண்ணால் ஒரு ஜாடை காட்டுங்கள். யோசிக்காமல் அதை செய்ய சித்தமாக இருக்கிறேன். இனி என் விருப்பம் என்று ஒன்றும் இல்லை. உங்கள் அனைவரின் விருப்பமே என்னுடைய விருப்பம். மாதவா, வந்திருக்கும் வரன் ஒரு ஏழ்மை குடும்பம்தான். ஆனால் வறுமையிலும் செம்மையான வரன். எங்கள் அனைவருக்கும் சம்மதம்தான். அப்படியானால் அடியேனுக்கும் சம்மதம்தான் அத்திம்பேர். என்னம்மா ஆண்டாள், எனக்கெல்லாம் ஏற்றாகி விட்டதா? ஆயிற்று சுவாமி. ஆமாம், நித்தியபடி கோயிலில் சேவை செய்து கொண்டிருக்கிறாயே, இன்று ஒரு நாள் ஓய்வெடுத்துக் கொள்ளலாமே, உனக்கு அலுப்பே ஏற்படாதா? பெருமாளுக்கு சேவை புரிவதில் எப்படி சுவாமி அலுப்பு ஏற்படும்? மாறாக மன அமைதியுடனும் சந்தோஷத்துடனும் இருக்கிறேன். என்னவோமா, உன் வயது பெண்கள் தன்னை அலங்காரம் செய்து அழகு பார்ப்பதிலும் தோழிகளுடன் பேசி விளையாடுவதிலும் தங்கள் ஆர்வத்தை செலுத்திக் கொண்டிருக்க, நீ மட்டும் பெருமாளுக்கு அலங்காரம் செய்து அழகு பார்க்கிறாயே. அவனுடைய பெருமைகளை மற்றவர்களிடம் பேசி ஆனந்தம் கொள்கிறாயே அம்மா. உண்மையிலேயே நீ ஒரு தனி பிறவிதான் அம்மா. நிறுத்துங்கள். இப்படி மாறி மாறி பேசினால் எப்படி தீர்வு காண்பது? மாயாண்டி, நீதானே மூத்தவன், முதலில் நீ சொல், பிறகு உன் தம்பி மாரியப்பன் சொல்லட்டும். ஐயா, சகோதரர்களான நாங்கள் இருவரும் எங்கள் தகப்பனார் இறந்த பிறகு பாகப்பிரிவினை செய்து கொண்டோம். அதில் எந்த பிணக்கும் சச்சரவும் இல்லாமல் பிரிவது என்று தீர்மானம் செய்தோம். ஆமாம், அதன்படி எங்கள் சொத்து அனைத்தையும் பிரித்துக் கொண்டோம். ஆனால் எங்கள் முப்பாட்டரின் சொத்தான இந்த தங்க கட்டிகளை பிரிப்பதில்தான் ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ளது ஐயா. இந்த தங்க கட்டிகள் எங்கள் தாய் வழியே வந்த முப்பாட்டனார் சொத்து.
இதனை ஒரு பொக்கிஷமாக நாங்கள் வைத்துக் கொள்ள விரும்புகிறோம். ஆகையால் இதை விற்கவோ உருக்கவோ வெட்டவோ மனம் ஒப்பவில்லை. மொத்தம் 7 கட்டிகள் இருப்பதால் எப்படி கணக்கு பார்த்தாலும் இதை சரிபாதியாக பிரிக்க இயலவில்லை. அதே சமயம் ஒருவரை விட மற்றவருக்கு அதிக பங்கு செல்வதில் இருவருக்குமே உடன்பாடு இல்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறோம். நமஸ்காரம். 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 என்ன கோயில் வளாகத்தில் ஏன் இந்த கூட்டம்? ஏதாவது பிரச்சனையா? ஒரு சிறு சிக்கல் எசமான். சிக்கலை தீர்க்கத்தான் கோயிலுக்கு வந்து பெருமாளிடம் முறையிடுகிறோம். நீங்கள் கோயிலுக்குள்ளேயே நின்று கொண்டு சிக்கல் என்று சொன்னால் எப்படி? சரி சொல்லுங்கள், என்ன சிக்கல்? இவர்கள் இருவரும் சகோதரர்கள். பாகப்பிரிவினை செய்து கொண்டிருக்கிறார்கள். நன்றாக தெரியுமே. நம் பண்ணையில் விளையும் தானியங்களை மொத்த விலைக்கு வாங்கிச் செல்பவர்கள் தானே நீங்கள்? ஆமாம் எஜமான். பாகப்பிரிவினை செய்வதில் இவர்களுக்குள் என்ன பிரச்சனை? எல்லாவற்றையும் சமமாக பங்கு போட்டுக் கொண்டவர்கள் இங்கிருக்கும் இந்த தங்க கட்டிகளை எப்படி சமமாக பிரித்துக் கொள்வது என்று தடுமாறுகிறார்கள். தாய் வழி சொத்து என்பதால் பொக்கிஷமாக வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள். ஆகையால் விற்கவோ உருக்கவோ வெட்டவோ இருவருமே விரும்பவில்லை. விதவிதமான வடிவில் மொத்தம் 7 கட்டிகள் இருக்கின்றன. 4 சிறு கட்டிகளை 2 பிரிக்கலாம். 2 சற்றே பெரிதான கட்டிகளை ஒன்றாக பிரிக்கலாம். ஆனால் இந்த ஒரு பெரிய கட்டியை எப்படி பிரிப்பது? அதுதான் சிக்கல். குரேசா, உனக்கு ஏதாவது புலப்படுகிறதா? இல்லை தந்தையே, எனக்கும் குழப்பமாகத்தான் இருக்கிறது. சிக்கலாகத்தான் இருக்கிறது. இதில் ஒரு சிக்கலும் இல்லை. சுலபமாக தீர்த்து வைக்கலாம். அப்படியா? அப்படி என்றால் அங்கு சென்று தீர்த்து வைத்து விடேன். இல்லை இல்லை, நான் அங்கு செல்வது அதிக பிரசங்கித்தனமாக இருக்கும். என்னம்மா அப்படி சொல்கிறாய்? தீர்வு கிடைக்கும் என்றால் அது யார் மூலமாக வந்தால் என்ன? அதற்கில்லை. கூட்டத்தில் உள்ள யாராவது இந்த குழப்பத்தை தீர்த்து வைக்க முடியுமா? ஆண்டாளால் தீர்த்து வைக்க முடியும். வாமா ஆண்டாள், இதற்கு ஒரு தீர்வை சொல். தயங்க வேண்டாம் ஆண்டாள், உன்னால் தீர்த்து வைக்க முடியும் என்றால் தயங்காமல் வா. ஆண்டாள், தயங்காதே, செல்லம்மா. செல்லம்மா, செல். சொல்லம்மா, இதை எப்படி பிரிக்கப் போகிறாய்? எனக்கு ஒரு துலாக்கோல் வேண்டும். இது 3 எடை கொண்டது. இது 1 எடை கொண்டது. அதாவது இந்த 2 கட்டிகளும் ஒரு எடை கொண்டது. இது அரை எடை கொண்டது. அதாவது இந்த 4 கட்டிகளும் அரை எடை கொண்டவை. இதெல்லாம் சரிதான் ஆண்டாள், இதை எப்படி பிரிக்கப் போகிறாய்? இந்த 3 எடை கொண்ட பெரிய தங்க கட்டியுடன் இந்த சிறிய அரை எடை கட்டியை சேர்த்தால் மொத்தம் 3.5 எடை ஆகிறது. இதோ இந்த 2 சிறியதும் ஒரு எடை கொண்டது. இத்துடன் இந்த 3 சிறியதை சேர்த்தால் மொத்தம் 3.5 எடை.
ஆக மொத்தத்தில் இருவருக்கும் சமமாக 3½ எடை கொடுக்கலாம். அம்மா ஆண்டாள், பாகப்பிரிவினை செய்ததில் சகோதரர்களான எங்களுக்குள் எந்த கருத்து வேறுபாடும் வரவில்லை. இந்த தங்க கட்டிகளை பிரிப்பதில் அது நிகழ்ந்து விடுமோ என்று பயந்தேன். ஆனால் நீ மிகவும் சாதுரியமாக தங்க கட்டிகளை பிரித்து எங்கள் சகோதர உறவை காப்பாற்றி விட்டாய். அம்மா ஆண்டாள், பெரியவர்களாகிய நாங்களே திக்குமுக்காடி போன போது சிறியவளாகிய நீ எப்படி தீர்வு காணப் போகிறாய் என்று நினைத்தேன். ஆனால் நீ புத்தி சாதுரியத்திற்கு வயது ஒரு பொருட்டல்ல என்பதை நிரூபித்து விட்டாய். உன் அறிவுத்திறனை கண்டு நான் வியப்படைகிறேன் அம்மா. அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். பெரியவர்கள் என்றும் பெரியவர்களே. ஏதோ எனக்கு தோன்றியதை செய்தேன், அவ்வளவுதான். இதனால் இவர்களுக்கு ஒரு தீர்வு கிட்டியதில் எனக்கும் மகிழ்ச்சிதான். சன்னதியில் எனக்கு சேவை இருக்கிறது, நான் வருகிறேன். சரி அம்மா, சென்று வா. செல்வத்துக்கெல்லாம் தலைவியாகிய செல்வத் திருவை தன் மார்பில் தாங்கிய சாக்ஷாத் அந்த எம்பெருமான். எல்லா உண்மைகளையும் சொல்ல முன்வந்தால் அவனுக்கு மன்னிப்பு தருவேன். அப்படியும் அவன் பிடிவாதமாக இருந்தால் மரண தண்டனை விதிப்பேன்.